ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம எப்பவும் போற ஈவே ஷாப்புக்கு போயிருந்தோம். அங்கிருந்து கொஞ்சம் மொபைல் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு மொபைல்ல மொத்தம் 7 மொபைல் எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எடுத்துட்டு வந்த மொபைல் ஃபுல்லா கலட்டி உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும், அந்த மொபைலை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும், அந்த மொபைலுக்கு மறுவாள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுதான் எனக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மொபைல்ஸ் தான் நம்ம ஈவே ஷாப்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொன்றா நம்ம கலட்ட ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு வந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து A01 கோர். இது வந்து ஹவாய் 7S. இது வந்து மோட்டோவில் G4S ப்ளஸ்னு ஒரு மாடலு. இது வந்து விவோ Y91. இது வந்து ஐஃபோன் 6s ப்ளஸ். இது வந்து ரெட்மி 6. இது வந்து HTC டிசைர் 626. இந்த மாடல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா கலட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம முதல்ல எதை கலட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை கலட்டலாம்? HTC கழட்டிடுமா? இப்போ HTC கழட்டிடும். இப்போ நம்ம மொபைலில் சார்ஜ் போட்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மொபைலில் சார்ஜ் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம சார்ஜரில் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதனால இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மொபைலை கழட்டி டிசியில் ஆன் பண்ண போகிறோம். இதான் அந்த மொபைலோட மதர் போர்டு, பேட்ரி. இது வந்து பேட்ரிக்கான கனெக்டர். இது வந்து டிஸ்பிளேக்கான கனெக்டர். இது வந்து சிசி போர்டுக்கான கனெக்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேட்ரி கனெக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டிசி பவர் சப்ளை மூலிமா இதுக்கு வோல்டேஜ் கொடுத்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. ப்ளஸ்ஸை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு கிரவுண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். நம்ம HTC மொபைலில் நம்ம டிசி பவர் மூலியமாக வோல்டேஜ் கொடுத்து இதை ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் மொபைல் ஆன் ஆகலை. அதனால வேற ஒரு மெத்தடில் மொபைலோட சார்ஜிங் போர்ட், அதாவது V-பஸ் பாயிண்ட்ல 5 வோல்ட் கொடுத்து பார்த்துருந்தோம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மொபைலோட ஸ்க்ரீனில் சார்ஜர் சிம்பிள் காமிக்குது. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துருந்தேன், இந்த மொபைலில் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இது இப்படி இருக்கட்டும், மற்ற மொபைல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை ஃபைனலாக நம்ம சார்ஜிங் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம மோட்டோ G4S ப்ளஸை சார்ஜ் போட்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். இது டேரெக்டாகவே சார்ஜ் ஏறுது. நம்ம மோட்டோ மொபைல் வந்து சார்ஜ் போட்ட உடனே சார்ஜ் ஏறு சிம்பிள் காமிக்குது. இது அப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அப்புறம் என்னன்னு பார்ப்போம். நம்ம மோட்டோ மொபைலில் சார்ஜ் போட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. பவர் பட்டன் நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் வால்யூம் பட்டன் நமக்குன்னா இந்த சார்ஜ் வந்து 96% ஏறுன்னு சொல்லி காமிக்குது. ஆனால் பவர் பட்டனில் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. பவர் பட்டன் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. அதனால் அந்த பவர் பட்டனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக ட்வீசர் வச்சு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆன் ஆகி உள்ளே மட்டும் போதான்னு செக் பண்ணிக்கிடுவோம். ஹலோ மோட்டோ. ஸ்பீக்கர் இப்போ ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம்ல. ஆஹா, ரீசெட் ஆகிருக்கு மொபைலு. இதில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் மட்டும் மாத்திரம் அந்த மொபைல் ரெடி ஆகிருன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் FRP வேறு கிடக்குது. FRP எடுத்துகிட்டு இந்த பவர் பட்டன் மாற்றிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு அடுத்த மொபைலில் உள்ளே இறங்குவோம். நம்ம 2 மொபைலில் என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்த மொபைலில் இறங்க போகிறோம். அதாவது Honor 7S இறங்க போகிறோம். இதை இப்போ நம்ம கால் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த Honor மொபைலில் சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்ததில், இதை நம்ம சார்ஜ் போட்டுட்டு இந்த சார்ஜிங் பின்னை இப்படி தூக்கி பிடிச்சா சார்ஜ் ஏறுது, விட்டா சார்ஜ் ஏறலை. ஏறுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மொபைலில் சார்ஜிங் பின் ஃபால்ட் இருக்குது. அதனால ஓரமாக வச்சுட்டு அடுத்த மொபைலில் நம்ம இறங்கலாம். அடுத்த மொபைல் விவோ Y91. இந்த மொபைலில் பார்த்தாலே தெரியுது டிஸ்பிளேங்கிறது உடஞ்சிருக்கு. இந்த மொபைல் நம்ம சார்ஜ் போட்டு பார்த்தோம். ஆனால் இதில் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, எந்த ஆம்ஸுமே எடுக்கலை. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மொபைலை இப்போ கலட்டி டிசியில் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படி இருக்காங்க.
மொபைல் ஆன் ஆயிடுச்சு, மொபைல் வைப்ரேட் ஆயிடுச்சு. ஆனால் டிஸ்பிளே எந்த படமும் தெரியல. ஆனால் போர்டு வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அடுத்த மொபைல் பார்த்தீங்கன்னா iPhone 6s Plus. இதை நம்ம சார்ஜ் போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதை சார்ஜ் போட்டு பார்த்தாச்சு, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் ஆர்ம்ஸ் எடுக்கிற மாதிரி காமிக்குது, டிஸ்பிளே எந்த படமும் தெரியல. அதனால் இப்போ நம்ம கலட்டி டிசியில் ஆன் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சது வந்து போர்டு கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியுது. கடைக்கு போய்ட்டு வேறு டிஸ்பிளே போட்டு பார்ப்போம். நம்ம எடுத்துகிட்டு வந்த ஐஃபோனில் டிசி பவர் சப்ளை மூலமாக வோல்டேஜ் கூட செக் பண்ணி பார்த்துருந்தேன். போர்டு ஆன் ஆகிற மாதிரி தெரியுது, ஆனால் டிஸ்பிளேல எந்த படமுமே தெரியல. அதனால் அப்படியே வச்சுக்கிடுவோம். நம்ம கடையை கொண்டு போயிட்டு வேற ஒரு டிஸ்பிளே போட்டு பார்த்து அப்புறம் ஆன் பண்ணி பார்ப்போம். அதனால் தனியாக வச்சிருவோம். ஃபைனலாக நம்ம எடுத்துகிட்டு வந்த ரெட்மி 6ஐயும் கலட்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். நம்ம சார்ஜரில் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதனால் நமக்கு இப்போ சார்ஜ் இது ஏறலன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கலட்டி இதையும் நம்ம டிசியில் ஆன் பண்ணி பார்ப்போம். இதான் இதில் ஒரு பேட்டரி கனெக்டர். இதில் தான் நம்ம டிசி பவர் சப்ளை வச்சு வோல்டேஜ் கொடுத்து நம்ம ஆன் பண்ணி செக் பண்ண போகிறோம். இப்போ பேட்டரி கனெக்டரில் 3.7 வோல்ட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருந்தோம். மொபைல் ஆன் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம HTCக்கு பண்ண மாதிரி சார்ஜிங் பாயிண்ட், அதாவது நம்ம V பஸ் பாயிண்டில் 5 வோல்ட் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த மொபைல் ஆன் ஆகுதான் செக் பண்ணிடுவோம். ஓகே ஆச்சா? நம்ம எடுத்துகிட்டு வந்த இந்த ஃபோனில் ஃபுல்லாகவே சார்ஜிங் பின்னு ஃபால்ட் இருக்குது. அதாவது Vivo Y91, இந்த HTC Desire, அதுக்கப்புறம் ரெட்மி 6, இந்த ஹவாய் 7s எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டுங்கிறது கீழே தான் வருது. அதனால ரிங்கர் செட் எல்லாத்தையும் கலட்டிட்டு சார்ஜிங் போர்ட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம்.
நம்ம ஈவேஸ் ஷாப்ல இருந்து மொத்தம் 7 மொபைல் எடுத்துட்டு வந்தோம். அதில் நம்ம 5 மொபைல் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். எல்லாம் பக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த ஐஃபோனும் சாம்சங் மட்டும் மதர் போர்டு கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி தெரியுது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் அலசி ஆராய்ச்சி அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம சரி பண்ணி அந்த வீடியோ எடுத்து போடுவோம். வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்ட இந்த மொபைல் ரீசைக்கிள் ஷாப்புக்கு வந்து நம்ம கையில் மாட்டி இந்த மொபைல்ஸுக்கு ஒரு மறுவாள் கொடுத்து வச்சிருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.